தேனி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஓபி ரவீந்திரநாத் அவர்கள் திமுகவில் போய் இணைஞ்சிட்டார். இருக்கிற இடத்துக்கு எப்போதுமே விசுவாசமா இருக்கணும்ல, அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களுமே பேசுறாங்க. இப்ப திமுகவில் போய் சேர்ந்த உடனே அதிமுகவுடைய எதிர்ப்பு நிலையில அவங்க வந்துட்டாங்க. திமுக அப்படிங்கிறது தான் இங்கே அரசியல். இப்ப அதிமுகவை நோக்கி நம்ம பேசினாதான் நம்ம திமுகவில் இணைஞ்சதுக்கான அர்த்தமே அப்படின்னு சொல்லி நினைச்சுதான் பேசுறாங்க போல. எடப்பாடி பழனிசாமி கையில் அதிமுக இல்லை, அவருடைய கண்ட்ரோலில் அதிமுக இல்லை. கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து கூட டெல்லி ஓடோடி போகிறாங்க. இங்கே நாங்கள் அப்படி இல்லை. தளபதி அவர்கள் அண்ணா அறிவாலயத்திலே கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி பெருமையாக பேசியிருக்காங்க. இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசி ஆகணும் இல்லையா, அது மாதிரி பெருமையாக பேசிக்கிறாங்க. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி. ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் பேசுகிறது பல பேருக்கு கோபமாக கூட இருக்கும், வருத்தமாக கூட இருக்கும். அதுக்கு நம்ம என்ன செய்கிறது? அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுன்னு சொல்லி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஆரம்பித்து அதை பயணத்தை மேற்கொள்ளும் போது ஒரு நாள் கூட மேடையில் தோன்றி பேசுனது கிடையாது, நிர்வாகிகளை சந்தித்து பேசுனது கிடையாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திமுகவில் இணைஞ்ச உடனே ஒவ்வொரு மாவட்டம் தோறும் சுற்றுப்பயணம் மாதிரி போய் அங்கே இருக்கிற ஆட்கள்கிட்ட பூராமே நிர்வாகிகிட்ட பூரா இன்னைக்கு ஓபி ரவீந்திரநாத் பேசுறாரு. அப்படி ஒரு இடத்துல பேசும்போது தான் எடப்பாடி பழனிசாமி கையில் அவருடைய கட்டுப்பாட்டில் அதிமுக இல்லை, இது எல்லாமே டெல்லியினுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கு. ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த கூட டெல்லி போறாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க. 2026 சட்டசபை தேர்தல் அதிமுக தலைமையில தான் என்டிஏ கூட்டணி. இன்னைக்கு அதிமுக தான் இங்கே தலைமை பொறுப்புல இருக்குது. அதற்கு தலைவரா எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. இன்னைக்கு அதிமுக பிளவுபட்டுருச்சு அப்படின்னு சொல்லி பேசி கொண்டிருந்த காலங்கள் போயிருச்சு. இப்போ அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில, எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளரா ஒற்றை தலைமையில இன்னைக்கு அதிமுக செயல்படுது. இன்னைக்கு ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறது போறது எல்லாமே எடப்பாடி பழனிசாமி அவர்களை கலந்து ஆலோசிக்காம யாரும் எந்த முடிவும் எடுக்கிறது இல்லை. இன்னைக்கு கொடுக்குற இடத்துல அதிமுக தான் இருக்கு, மற்ற கூட்டணி கட்சியினர் தான் வாங்குற இடத்துல இருக்கிறாங்க. அப்படியான ஒரு கூட்டணி கட்டமைப்பு தான் தமிழ்நாட்டில் உருவாக்கி இருக்கிறாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி கண்ட்ரோல்ல அதிமுக இல்லை அப்படின்னா வேற யாரு கண்ட்ரோல்ல இருக்குது? இதை தொடர்ந்து எல்லாருமே பேசிக்கிட்டு வர்றாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி பிஜேபியினுடைய அடிமையாக மாறிட்டாரு அப்படிங்கிறாங்க. நேற்று வரைக்குமே பிஜேபி என்ன சொல்லுதோ அதை கேட்டுக்கிட்டு இருந்தவங்க தான். நேற்று வரைக்கும் பிஜேபி நம்மளை அதிமுகவில் சேர்த்துறாதா அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பில் இருந்தவங்க இன்னைக்கு பிஜேபியை நோக்கி விமர்சனங்கள் வைக்கிறாங்க. அப்படின்னா இவங்க திமுகவில் போய் சேர்ந்துட்டாங்க, அதனால எதிர்ப்பு அரசியல அவங்க பேசுறாங்க. அதை நம்ம அப்படித்தான் எடுத்துக்கிறோம். அதிமுகங்கிறது இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒற்றை தலைமையில் அவருடைய கண்ட்ரோல்ல தான் இருக்குது. எந்த இடத்துலையும் எந்த பிளவுமே இல்லை. இன்னைக்கு அவரு அதிமுக சிறப்பாக வழிநடத்திட்டு தான் போறாரு. தோல்விகள் நிரந்தரம் கிடையாது, என்னைக்காவது ஒரு நாளைக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதான். இன்னைக்கு 2024 தோல்வியை சந்திச்சாலும் 2026 சட்டசபை தேர்தல் யார் அப்படிங்கிறதா இங்க முக்கியம். இன்னைக்கு அதிமுகவா திமுகவா அப்படிங்கிற ஒரு தேர்தல் களம் தான் இன்னைக்கு 2026 சட்டசபை தேர்தல் களம். இதுல திமுகவுடைய ஆட்சியை பிடிக்காம இன்னைக்கு மக்கள்லாம் வெதுவி போய் இன்னைக்கு திமுக மீது மிகப்பெரிய ஒரு கோபத்துல இருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த எதிர்ப்பு வாக்குகள் எல்லாமே யார் பக்கம் வரும் அப்படின்னா அடுத்து ஆளக்கூடிய அடுத்து எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவை நோக்கி தான் அந்த வாக்குகள் எல்லாமே வரும். வேற கட்சிகள் நோக்கி கொஞ்சம் கொஞ்சம் பிரிஞ்சு போனாலுமே அதிமுகவை நோக்கி தான் பெரும்பான்மை வாக்குகள் வரும். எடப்பாடி பழனிசாமி எதற்கடுத்தாலும் டெல்லி ஓடி போறாரு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. எடப்பாடி பழனிசாமி டெல்லி ஓடி போகல. ஒரு கூட்டணி கட்சியில ஒரு என்டிஏ கூட்டணி கட்சிக்கு அவர் ஒரு தலைவராக இருக்கார். அமித்ஷா கலந்து ஆலோசித்து எப்படி தேர்தலை சந்திக்கணும், எப்படி வியூங்களை வகுக்கணும், எந்தெந்த இடங்களை எப்படி போட்டியிட்டா நம்ம வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு கலந்து ஆலோசனையினாலதான் இங்க போறாங்களே தவிர மற்றபடி இங்க யாருக்கும் அடிமை கிடையாது. எடப்பாடி பழனிசாமியினுடைய ஒரு தைரியம் என்ன அப்படின்னா பிடிச்சிருந்தா அந்த கூட்டணிக்குள்ள இருப்பாரு, பிடிக்கலாம் கூட்டணியை விட்டு வெளியில வந்துருவாரு. அதிமுகவுடைய தலைவர்களை பத்தி அண்ணாமலை அவர்கள் பேசின உடனேயே அந்த கூட்டணியை விட்டு வெளியேறினாரு எடப்பாடி பழனிசாமி. இதை யாரும் மறந்திருக்க முடியாது. அப்படி மேல சொல்றவங்க எல்லாத்தையும் கேட்கக்கூடிய இடத்துலையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லை. இங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான்.
சரி, எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கே ஓடி போயிடுறாரு, அவருடைய கட்டுப்பாட்டில் அதிமுக இல்லை, எல்லாமே வந்து பிஜேபி தான் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க இல்லையா. நேத்து வரைக்குமே இவங்க எல்லாருமே பிஜேபியினுடைய எதிர்பார்ப்புல வந்து இருந்தவங்க தான். மத்தியில வந்து காங்கிரஸ் ஆளும்போது தமிழகத்துல முதல்வராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து டெல்லி எதுக்கு போனாங்க, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை எதுக்கு போனாங்க, மொழியை காக்கவா போனாங்க, இல்ல கனிமொழியை காக்கிறதுக்கு அங்க போனாங்களா? அங்கே ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ரைடு நடந்துகிட்டு இருக்கும் போதுமே கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடத்தி அந்த ரைடுல இருந்து தவிர்த்து பயந்து ஓடி வந்தது யாரு? திமுக தானே. திமுகவில் போய் இணைஞ்சதுனால இன்னைக்கு வந்து அதிமுகவை நீங்க குறைச்சு மதிப்பிட முடியாது. நாளைக்கு திமுக ஆட்சிக்கு வர முடியாத ஒரு சூழல் வந்து உருவாகிருக்குது. தொடர்ந்து சொல்லிக்கிட்டதே வந்தாங்க. அவர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு, அதிமுக ஒற்றை தலைமையா இருக்காரு. அவர் எடுக்கக்கூடிய முடிவு தான் இறுதியான முடிவு. இப்போ ஓபிஆர் அவர்கள் வந்து பேசுறாங்க, எங்க தளபதியார் தலைமையில நாங்க வந்து ஆட்சி அமைக்க போறோம், உங்க கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் சிறப்பா நடந்தது அப்படின்னு வந்து பேசுறாங்க இல்லையா. இதே மாணிக்கம் தாகூர் வந்து பேசியிருந்தார். 2006லயே நாங்க வந்து இதற்கான முன்னோர்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் வச்சிருந்தாங்க அப்படின்னா. ஏன்னா 2006ல் திமுக இது மைனாரிட்டி கவர்மெண்ட் 96 சீட்டுகளை தான் வென்றாங்க. அப்போ காங்கிரஸ் வந்து ஆதரவு கொடுத்ததுனால தான் இந்த 5 ஆண்டு காலம் திமுக வந்து ஆட்சியை நிறைவு செய்ய முடிஞ்சது. அன்னைக்கு காங்கிரஸ் வந்து ஆதரவு தர முடியாது, எங்களுக்கு கூட்டணி ஆட்சி தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா என்ன நடந்திருக்கும்? அன்னைக்கு திமுக வந்து ஆட்சியை அமைச்சிருக்க முடியாது. அப்போ மாணிக்கம் தாகூர் அன்னைக்கு போட்ட பதிவு என்ன? 2006லயே எங்க முன்னோர்கள் வந்து கூட்டணி ஆட்சின்னு சொல்லி போயிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும், அதை தவிர்த்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு கூட்டணியில் ஆட்சி வேணும், அதிக இடங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. அப்ப பெரிய சலசலப்பெல்லாம் ஏற்பட்டது. காங்கிரஸ் வந்து தாவேக்கா பக்கம் போகக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டது. கம்யூனிஸ்டுகளும் அதே ஒரு சூழல் தான் இருந்தாங்க. திமுக என்னன்னா சின்ன சின்ன கட்சிகளை எப்படியாவது அழிக்கணும்னு சொல்லி தான் நினைப்பாங்க. இங்க டெல்லிக்கு ஓடோடி போன முதல் ஆள் அப்படி யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கலைஞர் தான். காங்கிரஸ் மத்தியில் ஆளும்போது என்ன வேணும்னாலும் போய் கேட்கறதுக்கு, பதவிகளை வாங்குறதுக்கு, அந்த பதவி சுகத்தை தன்னுடைய மக்கள் வந்து அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, தன் மக்கள்னா தன் மக்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் டெல்லியில போய் அங்கே முறையிட்டு காத்துக்கிட்டு கிடந்த காலங்களும் உண்டு. அதனால வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி போனதுனால அவருடைய கட்டுப்பாட்டில் அதிமுக இல்லை அப்படின்லாம் சொல்லி பேச முடியாது. இப்போ நீங்கள் திமுகவில் போய் இணைஞ்சிட்டீங்க, இணைஞ்சதுனால இன்னைக்கு என்ன நடக்க போகுது? நீங்கள் போய் திமுகவில் போய் இணைஞ்சதுனால அதிமுக தோத்துற போகுதா? இப்போ ஓபிஆர் அவர்கள் மேடையில் பேசுறாங்க அப்படின்னா அதை வந்து அதிமுகவை குறி வச்சு பேசுறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு காழ்ப்புணர்ச்சி அரசியலை அவங்க பண்றாங்க, அது நல்லா தெரியுது. ஆனால் திமுக இணைந்த பின்னாடி அதிமுக அப்படின்னு சொல்லும்போது தனிப்பட்ட விமர்சனம் இல்லாம நாங்க திமுக மீதும் விமர்சனத்தை வைக்கக்கூடும். திமுக செய்யாத சேட்டைகளா? காங்கிரஸுக்கு பயந்துகிட்டு என்னென்ன வேலையெல்லாம் பார்த்தாங்க. இலங்கையில இனப்படுகொலை நடக்கும் போது காங்கிரஸோட கூட்டணி வச்சுக்கிட்டு எந்த விதமான ஒரு கண்டனமும் தெரிவிக்காம அந்த காங்கிரஸுக்கு வந்து உறுதுணையாக இருந்தது திமுக தான். பேருக்கு அரை நாள் வந்து நான் உண்ணாவிரதம் இருந்துட்டேன், நான் போற நிப்பாட்டிட்டேன்னு சொல்லிவிட்டு ஒரு நாடகம் ஆடினதும் திமுக தான். இது யாருக்கும் தெரியாம இல்லை, வெட்ட வெளிச்சமா பேப்பர்லயும் நியூஸ்லயும் வெளியில வந்தது தான். இப்போ நீங்கள் திமுகவோட போய் இணைஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதிமுகவை எதிர்த்து நீங்கள் பேசும்போது அதிமுகவில் இருந்து உங்கள் மீது விமர்சனங்களை வரத்தான் செய்யும். விமர்சனங்களை நீங்கள் தாங்கித்தான் ஆகணும். இன்னைக்கு தான் பிஜேபி வந்து உங்களுக்கு எதிரியா தெரியுறாங்க அப்படியா? கடைசி வரைக்குமே நீங்கள் வந்து நம்பிக்கிட்டு இருந்தது பிஜேபியை தான். கடைசி நேரத்தில் பிஎஸ் கோயிலை போய் சந்திச்சதும் நீங்கள் தான். இந்த நியூஸ் எல்லாம் வந்து வெளியில வந்தது. இப்போ போய் நீங்கள் வந்து பாஜகவினுடைய அடிமையாக இருக்கிறாங்க, இவங்க வந்து ஓடோடி கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த அங்கே போறாங்க, எங்க தளபதி இங்கே நடத்துறாரு அப்படின்னா முதல் காங்கிரஸுக்கு அடிமையாக இருந்தது திமுக தான். நன்றி, வணக்கம்.